வாழ்க வையகம், வாழ்க வளர்த்து, வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஞானியர்கள், சித்தர்கள், தலைவர்கள் அனைவரையும் வணங்கி இப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் தொழிலும் மேலும் மேலும் சிறக்க வேண்டும், அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைநிலையோடு மனதை இணைத்து வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஆர்வத்தோடு இங்கு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேரார்வத்தோடு அமர்ந்திருக்கும் காட்சி உள்ளத்திலே மகிழ்ச்சி அளிக்கிறது. உலக சமாதானம் என்ற ஒரு செய்தியை, ஒரு எல்லையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய பேரவா. உலக சமாதானமானால் அதனுடைய பங்கு எல்லாருக்கும் தானே. இந்த உலகிலே வாழக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதனுடைய பங்கு கிடைக்குமே அல்லவா. அதனால எல்லாருக்குமே உலக சமாதானம் என்றால் வந்தால் நல்லது என்று எல்லோரும் இங்கு கூடியிருக்கின்றீர்கள். நான் சொல்வதெல்லாம் எதுவுமே சும்மா வராது. நாம் அதற்குரிய உழைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், செயல் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் வரும். அதை பற்றி தான் இப்பொழுது நான் பேச போகிறேன். பொதுவாக நமது மக்களிடையே யாரோ ஏதோ கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து 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 ஏமாற்றம் அடைவதுதான் ஒரு வழக்கமான பண்பு. எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான். எதிர்பாராத இருக்க வேண்டுமானால் உங்களிடையே உள்ள செல்வம், அறிவு, செயல்திறன், உடல் வலிவு இவைகளை கணித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள சூழ்நிலையை கணித்துக் கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் எந்த முறையிலே சிறப்பாக வாழ முடியும் என்று சிந்தனையை செலுத்தினீர்களே ஆனால் அந்த சிந்தனைக்கு அடித்தளத்திலே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் இறைநிலையானது உங்களுக்கு வழிகாட்ட எப்பொழுதுமே உள்ளுணர்வாக தயாராக இருக்கு. நீங்கள் சிறப்பாக வாழ தெரிந்து கொண்டால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது மனிதனுடைய இயல்பு. அதே இன்பம் எல்லாரும் பெற வேண்டும் என்ற எண்ணமும் வரும். நண்பர்களே, உலக சமாதானம் என்பது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அடைய வேண்டிய பேர் தான். ஆனால் அது கிட்டுமா, அது முடியுமா என்ற அவநம்பிக்கை தான் எல்லாரும் இருக்கிறது. அது காரணம் இல்லாம இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் எத்தனை பிணக்கு, சண்டை, சச்சரவு எல்லாம் இருக்கிறது. குடும்பத்தை விட்டுடுங்க, மனிதன் உட்கார்ந்துட்டே இருந்தான்னா அவன் மனதுக்குள்ளாக எவ்வளவு போராட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உலக சமாதானம்னா எப்படி வரும் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. அதற்கு மேலாக எல்லாம் வல்ல இறையாற்றல் அல்லது இயற்கை எவ்வாறு மனிதனை அமைத்து இருக்கிறது, இந்த உலகை அமைத்திருக்கிறது என்று முதல்ல தெரிந்து கொண்டோமானால் உலக சமாதானம் அதிக கடினமே இல்லை. சண்டையை விட்டுட்டா சமாதானம் தானே, சிம்பிள். சண்டைய விட்டுட்டா சமாதானம் தான். ஆனா சண்டையை விடுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும்.
முதல்ல சண்டை போட்டு ஒருவர் ஒன்று என்ன ஆகிறது? இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் வாழ உரிமை உண்டு. ஒரு சிலர் அழித்து விட்டு ஒரு சிலர் வாழ வேணும் என்பது அது நீதி இல்லை. இப்போது இம்மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் எப்படி வருது பார்க்க. உலக அமைதி வரணும்னா 3 கட்டத்துல சைமல்டேனியஸ், ஒரே நேரத்துல 3 கட்டத்துல அந்த உலக அமைதிக்குரிய கருத்து உருவாகி வளர்ந்து கொண்டு போனோம். ஒன்று தனி மனிதனுடைய அமைதி, அடுத்தது அதை ஒட்டி சமுதாயம், குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் அமைதி. இப்படி வந்துவிட்டா உலக அமைதி ரொம்ப சுலபம். நாடுகளிடையே ஒரு ஏற்பாடு, எல்லாரும் ஒத்து சண்டை போடாம இருக்கலாம் என்ற அளவு வந்தா அங்கே அமைதி வரும். முதல்ல தனி மனிதனிடத்துல அமைதி வேணுமே, அது எப்படி அடைய முடியுமா என்ற சந்தேகம் இருக்கு இல்லையா? ஒவ்வொருவரும் அடையலாம். நீங்க வந்திருக்கீங்களா இல்லையா? ஒரு சிறிது நேரம், ஒரு 5 நிமிஷத்துல நான் இதை விளக்கி சொல்றேன். அதை புரிந்து கொண்டா ஒவ்வொருவரும் அந்த அமைதியை அடையலாம். நம்ம உடல், அதாவது மனிதன் இடத்துல 3 அடிப்படையான ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதாவது பருவுடல், தூள உடல், நுண்ணுடல், உயிர், சூக்கும சரீரம், ஆஸ்ட்ரல் பாடி என்றெல்லாம். அதுக்கு மேல காரண உடல் என்பது காந்த சரீரம், ஜீவகாந்த சரீரம். இந்த 3 சேர்ந்துதான் இந்த உடலை இயக்கி கொண்டிருக்க. இந்த 3 பற்றி தெரிந்து கொண்டோமானால் அவர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயலாற்றுவதற்கு பழகி கொண்டோமானால் எந்த இடத்திலையும் பிணக்கு வராது, நோய் வராது. இப்போ உதாரணமா, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பாருங்க, எத்தனை விதமான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். எண்ணங்கள் எழுந்துதான் அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு செயல் புரிய வேண்டிய அளவுக்கு உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அதுக்கு ஒத்துழைச்சு ஊக்கம் பெறும். எண்ணத்துல இருந்தா செயல் வருது. சரி, செயல் செய்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது பதிவாகி மீண்டும் அதே செயலை திருப்பி செய்யற அளவுக்கு எண்ணங்கள் வருது. அப்ப எண்ணத்தால் செயலும், செயலால் எண்ணங்களும். இப்ப மனிதனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த எண்ணம், மனதை புரிஞ்சுக்கணும். மனம் என்பது என்ன, அது எப்படி உருவாகி இருக்கிறது? எல்லாரும் மனசை அமைதியா வச்சுக்கணும், மனசை நிறுத்திடணும் அதனுடைய ஓட்டத்தை நல்லா நினைக்கிறாங்க. அது முடியாது. ஆனா தூங்குற போது நிற்கும், அது டெம்பரரியா, ஒவ்வொரு நாளைக்கும். கடைசியா ஒரு நாளைக்கு நிற்கும், அதுக்கு வேற பேர். ஆனா இப்போ அது மனம் எப்படி இயங்குகிறது என்பது தத்துவமோ விஞ்ஞானமோ கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கணும். நம்ம உடலுக்குள்ளாக பருவுடல், நுண்ணுடல், அதாவது உயிர், ஜீவகாந்த சக்தி, இந்த 3 சேர்ந்து ஒன்று கூடி இயங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு தமிழ்ல கருமையம்னு சொல்ற, ஆங்கிலத்துல ஜெனட்டிக் சென்டர் சொல்லுவாங்க. அந்த ஜெனட்டிக் சென்டர் தான் நீண்ட காலமாக வந்த எத்தனையோ தலைமுறையில நடந்த எல்லா இயக்கங்களையும் பதிவு செய்து கொண்டு அறிவாட்சி தரமாக தலைமுறைக்கு தலைமுறைக்கு அதே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு சிறு நேரம், ஒரு 2 நிமிஷத்துல
நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு பசுவை பாக்குறீங்க. பசு 8 அடி நீளம் இருக்கும், 4 அடி உயரம் இருக்கும். அவ்வளவு பெரிய பசு கண்ணுல பிரதிபலிக்கிற போது கண்ணு எவ்வளவு இருக்குது? கொசு அளவுதான் இருக்கு. யாராயும் பார்த்தா தெரியும். நீங்க பசுவை பார்க்கிற போது இன்னொருத்தர் உங்க கண்ணுல பார்த்தா அந்த பசு சின்ன கொசு அளவுலதான் இருக்கும் கண்ணுல. ஆனா முழுமையாக பசுவனுடைய உருவம் அப்படியே இருக்கு. சரி, அதே கோணத்துல அது உள்ள போகுது. 5 புலன் மூலமாக எதை உணர்ந்தாலும் அது மூளைக்கு போகணும். மூளையில போற போது டாட் பிரஷர் ஆகி, அதாவது இப்ப நான் பேசுறேன், இந்த பேச்சு இந்த ஒலிபெருக்கிக்கு அப்பால டேப் வச்சிருப்பாங்க. அந்த டேப்ல பாத்தீங்கன்னா ஒன்லி பிரஷர், அழுத்தம் தான். ஆனா அந்த அழுத்தம் சாதாரண அழுத்தம் இல்லை, கேரக்டரைஸ்டு பிரஷர், அதாவது ஒரு தன்மை வாய்ந்த பிரஷர். மீண்டும் அந்த பிரஷரை ரிலீஸ் பண்ணீங்கன்னா நான் பேசுற மாதிரியாகவே தான் சுத்தம் வரும். அப்போ அதே போல இந்த பசுவனுடைய ஒரு உருவம் உள்ள மூளைக்கு போற போது அது அழுத்தமாக போகுது. அதை அலையாக்கி மூளை இந்த உலகத்திலேயே ஒரு வியத்தகு மிஷின் ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா இறைவனால ஆக்கப்பட்ட மிஷின் மூளை தான். இந்த பிரபஞ்சத்துல உள்ள எந்த மூலையில எந்த பொருள் இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த மூளைக்கு தான் உண்டு, மனித மூளை. அதை அலையாக்கி கருமையம் என்ற ஜெனட்டிக் சென்டருக்கு அனுப்பிச்சு, உடனே ஜெனட்டிக் சென்டர் இழுத்து அதை சுருக்கி இருப்பாகி வச்சு, அப்படி இருப்பான காட்சிய அனுபவத்தை சும்மா நீங்க அதே மென்டல் ஃப்ரீக்வன்சி மனச்சூழல் வர்ற போது தானாகவே அப்படி பதிந்த பதிவு அங்க சுருங்கி இருக்கக்கூடியது அப்படியே மூளைக்கு அது மூளையினுடைய சக்தியினால பெருக்கி காட்டும். அது பெருக்கி காட்டுற போது எண்ணங்களாக வந்தாலும் அந்த எண்ணத்துல அந்த பசு இருக்கும். உள்ள போச்சு, மூளையின் மூலமாகத்தான் உள்ள போச்சு. ஆனா கரு மையத்துல இருப்பாச்சு. மறுபடியும் அந்த இருப்பு இப்ப அதே போல வெளியாட்சி எண்ணமாக காட்சி பசு. இது ஒரே ஒரு நிகழ்ச்சி. இது போல 3 வயதுல இருந்து இன்று வரையில நீங்க செய்த எல்லா செயலும், எண்ணங்கள், சொன்ன சொற்கள், செய்த செயல்கள், சேஷத்தில் நினைந்த சோதனைகள் அத்தனையும் இதே போல சுருங்கி கருமையத்தில் இருப்பாருங்க. அப்படி இருப்பாருக்கிறது மனித மூளையினுடைய ஒரு பெருமையை பாருங்க. சும்மா இருக்காது. விழித்திருக்க நேரம் வரைக்கும் ஒன்று புலன் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய அலைகளை வாங்கி உள்ள அணைச்சு இருப்பு கட்டும். புலன்களை விரிக்கல, உபயோகப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க. இருப்பு கட்டி இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து காட்டி எண்ணங்களாக கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இது வரைக்கும் நாம் எத்தனை காரியங்கள் செய்தோம், அதுல எவ்வளவு நல்லது இருக்கும், எவ்வளவு கெட்டது இருக்கும், எவ்வளவு துன்பத்துக்குரியது இருக்கும், எவ்வளவு இன்பத்துக்கு இருக்கும், ஒவ்வொன்றும் வரும்போது அந்த அனுபவத்துல என்னென்ன கிடைச்சது அதே போலதான் நம்முடைய மனம் இன்பமா துன்பமா அல்லது அமைதியா பேரின்பமாக மாறிக்கொண்டே இருக்கு. அப்போ அத்தகைய ஒரு பெரிய பொக்கிஷம் நிதி மனிதனிடத்துல கருமையம் ஜெனட்டிக் சென்டர் என்பது அமைந்திருக்கிறது. அது உடலுக்கு மூலமான விந்து நாதம், உயிர் சக்திக்கு அதாவது சூத்திர சரீரத்துக்கு மூலமான உயிராற்றல், இந்த
எண்ணம், சொல், செயல் அல்லது இன்ப துன்பங்கள் எல்லாம் உணரக்கூடிய மனதுக்கு அடித்தளமான காந்த சக்தி, இந்த மூன்று சேர்ந்து ஒன்றாக இயக்கக்கூடியதான் கருமையம். இந்த கருமையம் எந்த இயக்கமானாலும் சரி, அனுபவமானாலும் சரி, சுருக்கி இருப்பு வச்சுக்கோ, மீண்டும் அது வெளியேற்றிக் கொண்டே இருக்கு. அம்மாதிரி 3 வயதிலிருந்து இன்னை வரையில செய்த செயல்கள் எல்லாம் சுருக்கி வச்சிருக்குது. இது இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர்ல எத்தனை விதமான அனுபவங்கள் அல்லது விஷயங்களை நீங்க பதிவு செய்யறீங்கன்னா லட்சக்கணக்கில் 10 லட்சம் இருந்தாலும் அது பதிந்து கொள்ளும். அது ஒரு சிப், அதாவது கம்ப்யூட்டர் சிப் பண்ணிட்டு சின்ன இதுதான், அதுல மேக்னட்டிக் போர்ஸ அவ்வளவு அழுத்தமாக வச்சிருக்காங்க. அங்க போய் சுருங்கி போது நீங்க என்னதான் விஷயங்களை போட்டாலும் அங்க சுருங்கி நிற்குது. மீண்டும் அந்த பட்டன் தவிர பட்டன் அதுவே வரும். பார்க்கலாம், நீங்க கம்ப்யூட்டருக்கு போக வேண்டாம். அதை விட இது இறைவன் செய்த கம்ப்யூட்டர் தான் நம்முடைய கருமையம். இந்த கருமையம் 3 தன்மையும் ஒன்றா இருக்கு. உடலுக்கு மூலமான வித்து, நாதம், உயிர்சக்தி, காந்தசக்தி. காந்தசக்தியினாலதான் இந்த எல்லா விதமான அனுபவங்களும் சுருங்கி விரியறது. இந்த கருமையம் தூய்மையாகவும் பலமுடையதாகவும் இருக்குமையானால் மனிதன் தெளிவாக வாழ்வான், உடல் நலத்தோடு இருப்பான், மன வளத்தோட இருப்பான், அமைதியோடு இருப்பான், சிந்தனைத்திறனோட இருப்பான். இங்கு அந்த ஆராய்ச்சியில ஈடுபட்ட நான் கண்ட காட்சி, இந்த உலகத்துல 99% மக்களுடைய கருமையம் டிஸ்டர்ப்டு, அதாவது குழப்பம் அடைந்து விட்டது, கெட்டு போயிருக்குது, தரம் குறைந்து இருக்கிறது, கண்டாமினேட்டட் என்று சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் எண்ணி தேவையில்லாத செயல்கள் எல்லாம் செய்து எல்லாமே இந்த கையை அப்படி அசைச்சாலும் கூட அந்த அசைவில் இருக்கக்கூடிய அலை கூட அங்கே சுருங்கி அது நம்முடைய அறிவாட்சி தரத்தை தன்மையாக்கிறது. அப்போ அங்க என்ன பதிவு இருக்கிறதோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுதான் மனிதனுடைய அறிவாட்சி தரம், அதாவது பர்சனாலிட்டி. அதுதான் மனிதனுடைய தன்மை, அதாவது மனிதனுடைய வளம். அப்போ அத்தகைய கரு மையத்தை நாம் தூய்மையாகவும் பலமுடையராகவும் வைத்துக் கொண்டோமானால் எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணமா இருக்கும். அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால், அதாவது மூளையிலே ஒரு எண்ணம் உண்டாகுதுன்னு வச்சுங்க, மூளையினுடைய செல்கள் அந்த முறையில வடிவம் எடுக்கிறது, குணமாக மாறுகிறது. அதே நேரத்துல அதற்கு ஒத்துழைக்கிற முறையில உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அதை செயல்படுத்துவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும். உதாரணமா ஒருத்தர் நீங்க சினம் கொள்றீங்கன்னு வச்சுங்க, உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் துடிச்சுக்கிட்டு அடிக்கணும்னு போகும். ஏதோ ஒரு ஊறுகாய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, நாக்குல இருந்து தண்ணி வரும். அதான் எண்ணம் என்ன இருக்குதோ மூளையில் ஏற்படக்கூடிய எண்ணம் அந்த மூளையினுடைய அணுடுக்குகள் எல்லாம் எப்படி இயங்குகிறதோ அது உடனே உடல் உள்ளதெல்லாம் ஒத்துழைக்க வரும். ஆகவே மனிதன் அமைதி பெறணும்னு சொல்லி மனதை அடைக்கணும்னு நினைக்கிறான். எல்லாரும் என்ன கேட்கிறாங்க, இந்த மனசு அடக்கிறதுக்கு என்ன வேலைங்க, அதுக்கு அடங்கத்தாமா போகுதுன்னு. இல்லைங்க, இப்ப பெரிய தொந்தரவாகுது, எந்த நேரம் எவ்வளவு அமைதியில்லாத எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க இதுவரைக்கும் செய்தது அதுதான். நீங்க என்ன சாமான் வாங்கி வீட்டை அடுக்கி வச்சீங்களோ அதான் இருக்குது. அதாவது ஒரு 100 சாமானை வாங்கி அடுக்கி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு சாமான் ஏதோ வேணும்னு அங்க போய் தேட போறீங்க, கல்ல எல்லா சாமானும் தான் படுது. நான் தேடுறது கடுகு தானே,
இதெல்லாம் ஏன் கல்லப்படுது இந்த சனியெல்லாம் சொல்றான். நான் வச்சத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேடி எடுக்கிறதுக்கு சிரமமா இருந்தாலும் அது நான் வச்சத்தான். அதே போல உங்களுக்கு எண்ணங்கள் உங்களை ரொம்ப அமைதியற்ற தன்மையாக மாத்துதுன்னு சொன்னா அந்த எண்ணத்தை நிறுத்தணும்னு சொன்னா அது உங்களால முடியாது. ஏற்கனவே நீங்க என்ன செய்தீர்களோ, அதாவது அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி தி காட். அது ஸ்டாட்டிக் ஸ்டேட், இருப்பு நிலை. என்ன நீங்க இங்க செய்தீங்களோ இயக்கத்துல, அந்த இயக்கத்துல செய்தெல்லாம் சுருங்கி அங்க இருப்பாரு. அதுவே திருப்பி திருப்பி பிரதிபலித்துக் கொண்டே. எனவே எண்ணங்களையும் செயல்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள மனிதன் பயிற்சி செய்யணும், பழகி கொள்ளணும். அப்படி பழகிக்கொண்டு எந்தெந்த எண்ணங்கள் என்ன என்ன வேணும் வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்து அதற்குரிய எண்ணங்களையும் அதற்குரிய செயல்களையும் செய்வதற்கு முறை வகுத்து செய்யணும். அதாவது பிளான்ட் லைஃப். அதுதான் இந்த உலகத்துல குறை. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, பொருட்கள் எல்லாம் வேகமாக வளர்ந்துகிட்டே வருது, பெருகிக்கொண்டே இருக்குது, எல்லா கல்வியும் வருது. ஆனா பிசியாலஜி, பயாலஜி, சைக்காலஜி, ஜெனடிக்ஸ், சோசியாலஜி, பாலிடிக்ஸ், எல்லா தத்துவங்களும் எல்லா சயின்ஸும் எல்லா கல்லூரிகளிலும் வந்தாச்சு. வாழ்க்கை எப்படி வாழுது என்ற கல்வி மாத்திரம் வரல. அதனால மனிதன் வாழ பிறந்த வாழ தெரியாதவையே வாழ்க்கை கெடுத்துக் கொள்றான். அப்படி வாழ தெரியணும்னு சொன்னா 3 மறைப்பொருட்களை தெரிந்து கொள்ளணும். அது ஒன்று இறைநிலை, அதாவது யூனிஃபைட் போர்ஸ் என்று எதை சொல்றாங்களோ விஞ்ஞானிகள், எந்த ஒரு சக்தியினால அணுவதல் கொண்டு அந்த உயிராக ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை தெரிந்து கொள்ளணும். அதன் பிறகு உயிராற்றல், இந்த நுண்ணிய அணுவாக உள்ள எனர்ஜி பார்ட்டிகள். அந்த ரகசியம் இந்த பிரபஞ்சத்தை எடுத்தீங்கன்னா இந்த எனர்ஜி பார்ட்டிகள் என்பத விஞ்ஞானிகள் அறியணும் முயற்சி செய்யறாங்க. அது இதுவரையில இன்னும் அதை கண்டுபிடிக்கல. கருவிகள் மூலமாக என்றைக்குமே அந்த நுண்ணிய இயக்கமான எனர்ஜி பார்ட்டிகளை அதனுடைய தன்மையை, வடிவத்தை, அவனுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு நுண்ணியது, அவ்வளவு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உதாரணமா இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவோ பெருசு. எதனால் ஆக்கப்பட்டது? அந்த பரமாணு என்ற எனர்ஜி பார்ட்டிகள் தான். அதாவது விஞ்ஞானத்திலேயே ஒரு சாமியம் இருக்கிறது, ஃபார்முலா. அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் மாஸ். அதாவது எனர்ஜி பார்ட்டிகள் என்ற நுண்ணிய அணுத்துகள்கள் கூடியதுதான் உருவங்கள் என்ற போது எல்லாமே அந்த அணுத்துகள்ல வந்ததான். அப்ப உலகமும் அந்த நுண்ணிய அணுத்துகள்கள் சேர்ந்ததான். இட் இஸ் எ கலெக்ஷன் ஆர் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள். சரி, அப்போ இந்த உலகம் எவ்வளவு வேகமாக சுத்தி கொண்டு வருதுன்னு நீங்க பாடத்துல படிச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சுற்று 25,000 மைல் சுற்றளவு உள்ள உலகம் ஒரு நாளைக்கு ஒரு சுற்று வருது. இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், கொஞ்ச தூரம் ஒரு நாளைக்கு ஒரு 10 மைல் அதிகமா போயிட்டோம்னா எவ்வளோ இன்னைக்கு நான் சுத்தி வந்துட்டேன் ஆனா சொல்றேன். இந்த உலகம் தன்னைத்தானே சுத்துற போது 1000 மைல் ஒரு மணி நேரத்துக்கு. ஆனா இந்த பூமியை உலகத்தை சுத்தி சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகம் என்ன தெரியுமா? சூரியனை சுத்தி வர வேகம் 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு. உங்களால யூகிக்க முடியுதான்னு பாருங்க. 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகம். என்ன கணக்கு? கணக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பேரு, நடனத்துக்கு தெரிஞ்சவங்க இருப்பீங்க இங்க. ஏன்னா இங்க கல்லூரி இருக்குது. அதனால
தெரியும். அதாவது 90 கோடி மைல் பூமிக்கும் சூரியனுக்கும் அதை ரெண்டாக்குனா அதாவது விட்டம் வரும். அதை ரெண்டாக்கின பிறகு 22ஆல பெருக்கி 7ஆல வகுத்தா அந்த ஆர்பிட் நீளம் எவ்வளவு தூரம் சுத்தி வருதுன்னு பாருங்க. 365ஆல வகுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வரும். இந்த கணக்கு வச்சுட்டு கையில கால்குலேட்டர் தான் போட்டு பாருங்க. நான் 8 டிஜிட் வரைக்கும் தான் அதுல வருது, அதை விட்டு போடும். ஆனாலும் இப்ப அதை பார்த்தீங்கன்னா என்ன விட கிடைக்கும்னா 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு ஓடுது. அப்ப இந்த பூமியில எத்தனையோ கோடி அணுக்கள் சேர்ந்து அது இயக்க வேகம் இவ்வளவு வேகத்துல இருக்குன்னா, அந்த தனியாக இருக்கும்போது அந்த நுண்ணிய துகளாக உள்ள எனர்ஜி பார்ட்டிகளுக்கு இயக்க வேகம் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. அதுவோ அவ்வளவு நுண்ணியது, சிறியது. அந்த சிறிய ஒரு பொருள் விரைவாக ஓடும் போது இந்த ஓட்டத்துல அவ்வளவு வேகம் உடையது. அதை எதையாவது பிடிக்க முடியுமா? அதை பார்க்கணும், பிடிக்கணும்னு சொன்னா அதை நிறுத்தியே பார்க்கணும். எங்க போய் நிறுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கண்ணாடியும் எந்த ஒரு பொருளை வச்சு அதை பிடிச்சாலும் அது எந்த பொருளும் ஆக்கப்பட்டது அணுவினுடைய கூட்டுனால தானே. அப்படி ஒவ்வொரு அணுவும் வேகமாக சுழந்து கொண்டே இருக்கிறதுனால அதுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஓடி போடுவாங்க. அதனால அதை நிறுத்தி பார்க்கவே முடியாது. அது ஒரு மறைப்பொருள். ஆனால் அப்படி விஞ்ஞானிகளால முடியாததெல்லாம் நீங்க மனவளக்கலையில நீங்க சேர்ந்தவங்க மனதை உயிர் மேல செலுத்துறீங்க. அந்த உயிர் தான் எனர்ஜி பார்ட்டிகள். அந்த உயிரினுடைய அசைவை தெரிஞ்சு கொள்றீங்க. அந்த உயிரினுடைய இயக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அலை காந்த சக்தியாக அழுத்தமாக வர்றதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ மனதை தெரிஞ்சுக்கிறீங்க, உயிரை தெரிந்து கொள்றீங்க. அந்த உயிரினுடைய இயக்கத்திலிருந்து வரக்கூடிய விரிவலை காந்த சக்தியும் தெரிஞ்சு கொள்றீங்க. ஆனா விஞ்ஞானிகள் எல்லாம் கருவியை வச்சுட்டு போனா தெரியாது. அதனால கருவிகள் எல்லாம் எத்தகைய நுண்ணிய கருவியா இருந்தாலும் புலன்களுக்கு துணை கருவியே தவிர மனதுக்கு கருவி இல்லை. ஆகையினால கண்ணுக்கு பெருசாக்கி காட்டும், கண்ணுக்கு சிறுசா இருக்கிறத பெருசாக்கி காட்டும். அதே போல காலாலும் நடக்கிறீங்க, 4 மைல் நடக்கலாம் மணிக்கு. அது கருவினால இருந்தா 50 மைல் 60 மைல். இன்னைக்கு ஏரோப்ளான்ல ஏறினாலும் கூட 600 மைல் 700 மைல் அப்படி போகும். அதான் காலுக்கு உபகருவி தான் வச்சு எல்லாம், கைக்கு உபகருவி. அதே போல கண்ணுக்கு உபகருவி நான் பார்த்தா ஒரு 30 மைல் வரைக்கும் தான் தெரியும். 3000 மைல் 300,000 மைல் அந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு கருவி ஒன்னா உபயோகிக்கலாம். ஆனால் இந்த நுண்ணிய இயக்கமான அந்த பொருளை எத்தனை பெருசு பண்ணி பார்த்தாலும் அது தெரியாது. ஏன்னா நிற்காது. இந்த வேக அதாவது சுழல்ற போது வேகமா சுழந்தா அது இலையே தெரியாது. அப்படி இருக்க அந்த நுண்ணிய பொருளை அறிய முடியாது. ஆகவே அந்த நுண்ணிய பொருள் தான் நமக்கு உயிராக இருக்கிறது. அந்த உயிர் சக்தியிலிருந்து வரக்கூடியதான் அலையாக இருக்கிறது. இந்த அலையில இருந்து வரக்கூடிய காந்த சக்தி மனமா 6 வகையில மாறிக்கொண்டே இருக்கிறது தான் நம்ம உடல் இயக்கம். உடல்ல இப்ப நாம சாப்பிடுறது என்ன ஆச்சு? ரசமா, ரத்தமா, மாம்சமா, கொழுப்பா, அதுக்கப்புறம் எலும்பா, மச்சியா, சுக்கிலமா 7 தாதுக்களாக மாறி வருது. எத்தனை விதமான நன்மைகளையும் எத்தனை விதமான சந்தோஷமையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. எண்ணி பாருங்க. அது 100கணக்கான காலம் டைம் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். அவ்வளவு பெரிய நன்மையை செய்து இந்த உருவத்தில நான் சினம் கொண்டு வருத்தப்பட வைக்கிறேனே, எனக்கு நியாயமா?
இப்படி ஒவ்வொருவரும் திருந்தோடும் சொன்னா ஒவ்வொருவரும் சிந்தனையினால பயிற்சியினாலதான் திரும்ப முடியும். இவ்வாறு சினம் தவிர்த்து பேராசை ஒழித்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவுதுன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர்ல ஒருத்தர் இன்னது செய்யுங்கன்னு சொல்றாங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட அவங்க சொல்றதுக்கு என்ன காரணத்தினால செய்ய மாட்டேன், என்ன காரணத்தினால செய்யறதுன்னு இப்போ ஒரு ஒரு வழக்கம் உலகத்துல உண்டாகி போச்சு. அதாவது ஒத்துழைக்கிறது. நான் சொன்னா நீங்க கேட்கறீங்க, நீங்க சொன்னா நான் கேட்கறேன்னு சொன்னா அது அடிமைத்தனம்னு நினைக்கிறாங்க. யாரும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியதுல தப்பு, அது தேவையே இல்லை, நான் வீரம் நினைக்கிறீங்க. அது இல்லை. அதாவது இது கூட்டுறவே தவிர அது அடிமை அல்ல. ஒத்துழைப்பது அடிமைத்தனம் இல்லை. நீ இப்போ அப்பாவை புத்தகம் வாங்கிடுவான்னு சொல்றான், அப்பா புத்தகம் வாங்கிறாரு, அவர் அடிமை அவனுக்கு இல்ல. அதே போல அவன் கேட்கறத அவர் கொடுக்குறாரு, அவர் கொடுக்கறத இவன் கேட்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு தான் செய்ய வேண்டும். அதை உணர்ந்து கொண்டா எப்பவும் மாறுபடாத ஒருவருக்கு ஒருவர் உதவியும் ஒத்து வாழறது என்பது பழக்கத்துல கொண்டு வரணும். தெரிஞ்சுக்கிட்டா போறாது. இங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் அது போதும் ஆகிட்டு போனா இந்த வாசப்படி தாண்டி போகும்போது நம்ம மறுபடியும் அதே தான் வரும். அவன் பயிற்சி செய்து 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 பழக்கத்தை கொண்டு வரும். எனவே முதல்ல இந்த கருமைய தூய்மையை செய்து கொண்டு வலு ஏற்படுத்தி கொள்றோம், தூய்மையை எடுத்துக்கொள்றோம். இந்த பயிற்சியின் மூலமாக குடும்பத்துல அமைதியை கொண்டு வர்றோம், தனிமனிதனுடைய அமைதியை கொண்டு வர்றோம். அதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் எனக்கு என்ன வேணுமானாலும் நான் செய்வேன், ஆனா நான் செய்யறதனுடைய விளைவு எனக்கோ பிறருக்கோ துன்பம் ஏற்படாத இருக்கணும் என்ற கருத்தோட திட்டப்பட்டு செய்த போது இந்த உலகத்துல துன்பம் எழ காரணமே இல்லை. அவனுக்கு எப்படி வந்தாலும் சரி, என்னுடைய வேலை முடியணும்ன்ற அளவு இருந்தா அதுலதான் இன்னைக்கு துன்பம் வர்றதெல்லாம். எனவே அத்தகைய முறையில இல்லாதே பிறரை இணைத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை நெறிய கற்றுக்கொள்ளணும் என்றுதான் சமுதாய அமைதி. இப்போ உலகம் முழுவதும் இந்த எத்தனை யுத்தம் நடக்குது பாருங்க. ஒரு 1984 ஆண்டு அமெரிக்காவில ஒரு சஞ்சிகை, அதாவது மேகசின் ஒன்று, அதுல பார்த்தேன். அதுல அணுக்குண்டனுடைய கணக்கு எடுத்து போட்டிருக்காங்க. அன்னைக்கு இருப்பு உலகத்துல அணுக்குண்டு செய்யக்கூடிய நாடுகளாண்ட இருந்த இருப்பு உலகத்தை 200 தடவை அழிக்கக்கூடியது இருக்குது. இந்த உலகம் முழுவதும் சாம்பல் ஆவறதுக்கு 200 தடவை அழிக்கக்கூடியது இருந்தது என்று கணக்கெடுத்து அதை அரசாங்க திட்டத்தான் போட்டிருக்கு. அப்படி இருக்கிற போது அதுக்கு மேலையும் அணுக்குண்டு செய்யறதுக்கு ஃபேக்டரியில தயார் பண்றான்னா பைத்தியக்காரனா சிந்தனை உடையவனா பாருங்க. அதை விட அன்னைக்கு இருந்த அணுக்குண்டை விட இன்னைக்கு ஒவ்வொரு அணுக்குண்டும் 10 மடங்கு பவர் அதிகம், 100 மடங்கு பவர். அப்ப இப்படி பெருகிக்கொண்டே இருக்குமே. ஆனால் என்ன ஆகும் மனிதன்? ஏன் இந்த அணுக்குண்டு, ஏன் அப்படி ஒரு நாட்டை அழித்து இன்னொரு நாடு வாழணுமா என்பது என்ன? அதை செய்யறதுக்கு இப்போ என்னென்ன காரணம்னு கண்டுபிடிக்கிற போது பார்டர் ட்ரபிள், அதாவது இந்த எல்லைக்கோட்டுல அவன் வந்துடுறான், எல்லைக்கோடு இந்த தகராறு தானே இருக்குது. அப்ப நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த எல்லைக்கோடு பாதுகாக்கிறது தனித்தனியா ஒவ்வொரு நாடு வேலை எடுக்கிறத விட எல்லா நாடுகளும் சேர்ந்து எல்லைக்கோடு எல்லா நாட்டினுடைய பாதுகாப்பை நாங்க எடுத்துக்கிறோம். ஐக்கிய நாடு சபை ஒரு தீர்மானம் போட்டு அதன் கீழே எல்லாருடைய எல்லைக்கோட்டையும் நாங்க பாதுகாக்கிறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தகராறுகளை உலக கோர்ட்டு மூலமா தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரே ஒரு திட்டம் கொண்டு வந்தா நாளைக்கே சமாதானம். அதுல இருந்து சண்டை இருக்காது. சண்டை இருக்காதுன்னு சொன்னா அந்த சண்டைக்காக தயாராகிற பொருள், சண்டைக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஆளு, சண்டைக்காக செலவழிக்கக்கூடிய சக்தி, இவைகளெல்லாம் சேர்ந்தா நான் கணக்கு போட்டு சொல்லி இருக்கிறேன். 15 ஆண்டுக்குள்ளாக இந்த சண்டை நின்றுட்டு அந்த யுத்தத்துல போயிருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் மக்களுக்கு, கீழ்த்தங்கிய மக்களுக்கும் கீழ்த்தங்கிய நாடுகளுக்கும் முன்னேறுவதற்கு திட்டமிட்டு செயல் புரிந்தால் 15 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஏழையே இந்த உலகத்துல இல்லை,
அறிவே இல்லாத படிப்பில்லாத உலகத்தில் இல்லை, உடல் நலம் இல்லாதவன் இல்லை என்ற அளவுக்கு ஆக்கிவிடலாம் என்று கணக்கெல்லாம் போட்டு கொடுத்திருக்க. தெரியாது அவங்களுக்கு, தெரியும். ஆனா இது அரசியல்வாதி கொண்டு வருவானா? ஏன்னா அரசியல்வாதி தன்னுடைய நாட்டுல இன்னொரு நாட்டினுடைய ஆட்சி எனக்கு வந்து சேரணும்ன்றார். நான் பெரியவனா இருக்கணும், திருப்பி திருப்பி இங்க உள்ளூர்லயோ வீராயணம் அல்லது வேற வகையில வரணும். அந்த அரசியல்வாதி சமாதானத்தை கொண்டு வர மாட்டான். சரி, மதவாதிகள் தெய்வத்தை பத்தியும் அறத்தை பத்தியும் பேசக்கூடியது அவங்கதான் செய்யணும். அவங்க இது வரைக்கும் ஏதாயிலும் செய்தாங்களா, செய்ய முடியுமான்னு பாத்தீங்கன்னா அந்த மதமும் என் மதத்துல சேரணும், என் மதத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். நாங்க தான் உலகம் முழுவதும் என்னுடைய மதத்தாவோ அதிகமாகணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற போது அவர்கள் அமைதிக்கு வருவார்களா, அமைதி கொண்டு வருவார்களா? முடியாது. இல்ல பொருள்துறை தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் போராட்டம்னா நான் தான் என்னுடைய வியாபாரம் தான் அதிகமாகணும் இருக்குமே தவிர எல்லாரும் சேர்ந்து பொருளாதாரத்துறையில சமத்துவம் வருமா என்பது அவங்களாலையும் செய்ய முடியாது. இவ்வளவு போச்ச விஞ்ஞானிகள் இருக்காங்களா இல்லையா? விஞ்ஞானிகள் அவங்க அரசியல்வாதிகள் இல்லை, இருந்தாலும் அவர்களால இந்த உலக மக்களுக்கு ஏதாயிரம் சமாதானத்துக்குரிய வழி செய்வாங்களான்னுட்டு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன் அவங்களால முடியாது, செய்ய மாட்டாங்கன்னு சொல்றேன். ஒத்துக்க மாட்டேங்க. ஏன்னா நான் இந்த துறையில 50 ஆண்டு காலமாக இரவு பகலாக சிந்தித்து கொண்டு இருக்க போது விஞ்ஞானிகளை பற்றியும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எந்த விஞ்ஞானியா இருந்தாலும் அவன் கண்டுபிடிக்கக்கூடிய புதிய 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 விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பொருள் பெருக்கிறதுக்கோ எவ்வளவு சயின்ஸ்ல நுட்பமானது கண்டுபிடிச்சாலும் ஒண்ணு அவனுடைய குடிமை 2 பேரா மாட்டிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அரசியல்வாதி பிடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எந்த இண்டஸ்ட்ரி அதாவது சயின்டிஸ்ட் எடுத்தாலும் அரசியல்வாதிக்கு அடிமை, இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு அடிமை. ஒரு ஆளு கூட ஃப்ரீடம் அதாவது சுதந்திரமாக இருந்து மக்களுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடிய சயின்டிஸ்ட் இல்லை. எப்படி வரும்? அதனால நாமே தான் நம்ம திருத்திக் கொண்டு ஒவ்வொருவரும் தனி மனிதன் அமைதியை பெறணும், குடும்ப அமைதியை பாதுகாத்துக் கொள்ளணும், உலக அமைதிக்கும் வழிவகுக்கணும். அந்தந்த நாட்டு அரசியலுக்கு சொல்லி நீங்க இந்த அமைதி திட்டத்துக்கு ஒத்துழைக்கணும் என்ற அளவுக்கு அந்தந்த நாட்டு மக்கள் வற்புறுத்தி அவர்கள் ஒன்றுபட செய்யணும். காலமானாலும் அது ஒண்ணுதான் முடியுமே தவிர வேற எந்த வழியிலும் உலக சமாதானம் ஆகாது. அப்படி ஆகாத போனா எந்த நாட்டுல எந்த தகராறு வந்தாலும் எல்லாருக்கும் துன்பம் தான். எனவே உலக அமைதி வேணும், உலக அமைதி வேணும்னு வெறும் பாட்டு பாடிட்டு இருந்தா வந்துறாங்க. தனி மனிதன் அமைதிக்கு பயிற்சி செய்யணும், தான் விட்டு கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த அளவுல மனிதன் மாறினால ஒழிய உலகம் மாறாது. எனவே மனித மாற்றத்துக்குரிய பயிற்சி முறையை தான் உலக சமுதாய சேவா சங்கம் முன்னே வைத்து அதன் மூலமாக உலகம் சமாதானம் ஆகணும் என்பதற்கு திட்டம் கொடுக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு படம் ஒண்ணு இருந்தது, அந்த படத்தை கீழ்ச்சிட்டான். உலகம் இருந்தது, அந்த உலகம் என்றது கீழ்ச்சிட்டான். அதை சரிப்படுத்த முடியாத அவனுடைய தந்தையாரு அப்படி இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காரு. பையன் சொன்னா இப்படி கொடுப்பார், நான் ஒட்டி கொடுத்துறேன், சரியா இடத்த பொருத்தி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினான். கொஞ்ச நேரத்துல ஒட்டிட்டான், சரியாயி போச்சு. நீ எப்படிடா இந்த மாதிரி துண்டு துண்டா இருந்த இந்த உலகத்தை நீ ஒழுங்கா இப்ப அந்தந்த நாடு அந்தந்த இடத்துல வந்துட்ட, நீ எப்படிதான் செய்த? அந்த பக்கத்துல மனித உருவம் இருக்குதப்பா, அது கீழ்ச்ச போது கை வேற கால் வேற ஆகி போச்சு. அவன் அந்த மனிதனை சரிப்பட்டனா இங்க உலகம் சரியா போச்சுன்னா. அதே போலதான் மனிதன் சரியாகணும், உலகம் சரியாகணும் என்ற ஒரு கருத்தை வச்சுதான் இந்த மந்தம் துவங்கப்பட்டது. மந்தம் செயல்பட்டு வருது. சிலருக்கு சந்தேகமாவும் இருக்கலாம். அந்த சந்தேகமா இருக்கிறவங்களுக்கு நான் காண்பிக்கிற உலக சமாதானம் காண்பிக்க முடியாது. மனம் விரிந்து ஆராய ஆராய ஆராயனா நாம எங்க போயிட்டு இருக்கோம்? நாட்டோ சீட்டோ, இன்னைக்கு ஒரு நாடு குவைத்
வேற ஒருத்தரை பிடிச்சுட்டான்னு வச்சுங்க, 15 நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த பார்டரை பாதுகாக்கிறதுக்கு அதை மீட்டாங்களே இல்லையா. அதாவது ஒரு அழிஞ்ச பிறகு, அதாவது ஒருத்தன் பிடிச்சிட்ட பிறகு அந்த நாட்டை மேலும் அடியோட சாம்பலாக்கி அதுக்கப்புறம் இப்போ 15 நாடுகள் சேர்ந்து மீட்டு. இதை முன்னாடியே செய்ய முடியாதா? இது இன்னைக்கே ஒரு ஏற்பாடு செய்ய முடியாதா? செய்ய முடியும். அவர்களுக்கு அமைதி, அவர்களால அந்த அமைதியை கொண்டு வர முடியாத காரணம் இராணுவ தளவாளங்கள் விற்பனையிலையும் அதை வாங்குவதிலையும் அரசியல்வாதிகளுக்கு மிக்க ஆதாயம், லாபம். அதனால அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எனவே சாதாரண மக்களிடையே இருந்துதான் அந்த உண்மையான உணர்வு ஏற்பட்டு அந்த உணர்வின் மூலமாகத்தான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வரணுமே தவிர வேற வழி இல்லை என்று கூறி, இன்றைக்கு இந்த பனியன்ல சில நண்பர்கள் போட்டிருந்தாங்க பாருங்க, சேவ் த வேர்ல்டு, உலகம் பாதுகாக்கணும்னா என்ன வேணும்? ஸ்டாப் வார், சண்டையை நிறுத்தணும். சண்டையை நிறுத்தணும்னா எப்படி நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அது எப்படி நிறுத்தணும்? எம்பவர் யூஎன் டு சேஃப்கார்ட் தி பார்டர்ஸ் ஆஃப் ஆல் நேஷன். அதாவது இன்னைக்கு யுனைடெட் நேஷன் என்ற ஆர்கனைசேஷன் உலகத்துக்கு பொதுவா இருந்து, ஆனா உலகத்துக்கு பொதுவா இருந்தாலும் அதுக்கு அதிகாரமே இல்லை. பல்ல பிடுங்கின நாய் மாதிரி ஒண்ணுமே யாரும் தப்பு செய்தா அதை தண்டிக்கவோ அதை கேட்கவோ முடியாத ஒரு 5 பேருக்கு 5 நாடுகளுக்கு ஒரு நத்துரிமை கொடுத்துட்டு அவங்க இஷ்டப்பட்டதான் செய்யலாமே தவிர எல்லா நாடுகளுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அது எங்க இருந்து உலக சமாதானம் வரும்? எனவே நாமே தான் இந்த உலக அமைதி வேணும் என்பதாக விரும்பி நாமே எண்ணி அதுக்குரிய முறையில செயல் செய்து அதற்கு அடிப்படையாக உள்ள தனிமனித அமைதியும் குடும்ப அமைதியும் வர வேண்டும் என்பதற்கு இந்த திட்டத்தை வகுத்து செயல்படுத்தியோம். எல்லோரும் அந்த திட்டத்தில் சேர்ந்து முதல்ல உடல் பெறுங்க, கருமையத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு வலுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல குழந்தைகளாக பிறக்கட்டும். உங்களுக்கு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆகுங்க. நீங்களும் சரியாக, அதாவது சிறப்பாக வளமாக வாழணும். பிறரையும் பலப்படுத்தி வாழ வையுங்க என்று கூறி உரையை முடிக்கிறேன். வாழ்க.